இந்த இந்திய எதிர்ப்பு இந்திய வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தகுதியுடையவர் ஒரு பேச வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மட்டும்தான். கதிர்வெடித்து பிளம்பு விட, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமை வகி நிலப்பரப்பில் முழுபரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் நலமடர்த்த தமிழன் இங்கே பதிமுதரை பெருவழியில் பாண்டிய நாயக்கால் கை பார்த்தவளே. மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உலகத்திலேயே மொழிக்காக போராட்டம். இப்படி வரலாற்று சங்க இலக்கியங்களை கொண்ட உலகத்தில் இருக்கிற ஒரே மொழி இந்த தமிழ் மொழி தான். பைபிள் கிறிஸ்தவர்களை உருவாக்கியது, குரான் இஸ்லாமியர்களை உருவாக்கியது, பகவத்கீதை இந்துக்களை உருவாக்கியது. ஆனால் தமிழனை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தலைவர் பெயரை சொல்ல சொல்ல நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இனிப்பது தான் தலைவர் கலைஞர் என்கிற அற்புதப்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சென்றார். எல்லா இடங்களிலும் இந்திய எழுத்துக்களை அழித்துக் கொண்டிருந்தோம். யார் பார்த்தாலும் உடனே ஒரு திருக்குறளை சொல்ல ஆரம்பிச்சான். அது சரியாவே சொல்ல வரல. தமிழ், இன்னொன்று சீனம், ரெண்டுக்கு தான் 2000 ஆண்டுகள் வரலாறுன்னு சொல்றான். உரையாற்றி அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சராகவும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பாசத்திற்குரிய அருமை சகோதரர் ஆவடி சாமு நாசர் அவர்களே, இங்கே நிறைவு பேருரையாற்ற இருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய குடும்பத்தினுடைய மூத்த சகோதரராகவும் நாவுக்கரசராகவும் நற்றமிழ் வித்தகராகவும் நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் காலால் நடக்கும் உலகை தன்னுடைய நாவால் நடந்த பெருந்தகை, அவருடைய பாதம் படாத ஒரே கிடையாது தமிழ்நாட்டில். கூற்றலும் கடித்தலும் பார்த்து குளிர் தமிழில் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். பிஞ்சு வயதில் என்னை பிரமிக்க வைத்த பெருந்தகை. இந்த இந்திய எதிர்ப்பு இந்திய வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தகுதியுடையவர் ஒரு பேச வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மட்டும்தான். 1900 நடைபெற்ற மொழிப்போர்களே எஞ்சி இருப்பது இவர் மட்டும்தான். காளிமுத்துவும் காமராஜனும் மதுரையிலே சட்டத்தை எரித்த போது சென்னை மாநகரில் இருக்க அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு ஒரு மாபெரும் ஊர்வலத்தை சென்னையில் நடத்தி காட்டி மொழிப்போருக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து கொண்டு பணியாக இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். நாக்குக்கு நலகம் கெட்டி நடனமாக நடக்க இருக்கிறார்கள். இங்கே பெருமக்களே, எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய பாசத்திற்குரிய நாசர் ஆரம்ப காலத்தில் 1970 என்று கருதுகிறேன். நான் சென்னையிலே SIVT கல்லூரியிலே மாணவனாக படித்து கொண்டிருந்த பொழுது செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர், அப்பொழுது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மணி அவர்களை அழைத்து கொண்டு இந்த ஆவடி நகரிலே நான் மொழிப்போர் கூட்டத்திலே பேசினேன். முதல் கூட்டம் எனக்கு என்று நினைக்கிறேன். அப்பொழுது கல்லூரியிலே மாணவனாக இருந்த பொழுது அந்த பசுமையான நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இங்கே கட்சியை கட்டி காத்து நம்மோடு நீக்கமர நிறைந்திருக்கிற என்னுடைய உடன்பிறவா சகோதரன் நாசர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, எப்பொழுதுமே கட்சி தொண்டனோடு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு ஒரு தொண்டனுக்கு தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பகுதியில் இந்த கூட்டம் நடைபெறுவது என்பது மிக மகிழ்ச்சிக்குரியாகும். கதிர்வெடித்து பிளம்பு விட, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமை வகி நிலப்பரப்பில் முழுபரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் நலமடர்த்த தமிழன் இங்கே பதிமுதரை பெருவழியில் பாண்டிய நாயக்கால் கை பார்த்தவளே. புல்லை தொட்டு பூவாக்கி புழுதியை உடுது கல்லாக்கி, கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து, பொறிகைக்கும் வழியோடு புறப்பட்டு விட்டோம் போராட நாள் குடிப்போம், எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகை கொண்டு ஏற்போம் என்று சொல்லி தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்று சொல்லி காளான்களை வெட்டுவதற்கு கோடரையை கொண்டு வருகிற கோடமாரியில் நாங்கள் நெருப்பு பெட்டிக்குள்ளே கால் நீட்டி கிடக்குகிற கந்தகத்தூள்கள் என்று சொல்லி கொலைவாளின எடனா கொடியூன் தலை அறவே என்று சொல்லி தன்னுடைய தேக்கு மரலை உடலை தீக்கரையாக்கி கொண்ட தியாக மரவர்களுக்கு நடைபெறுகிற வீர வணக்க நாள் இந்த நல்ல நாள்.
நினைத்து பார்க்கிறேன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவனிடுங்க, புலியென செயல்திற புறப்படு என்று சொல்லி, பொறுதிறக்கை வாடு எங்கே மார்பு எங்கே பொறு என்று சொல்லி, வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் தோள்கள் என்று சொல்லி, உடல் மண்ணுக்கும் உயிர் தமிழுக்கும் என்று சொல்லி உயிர் நீத்த கோடான கோடி அந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த அற்புதமான நாள். இந்த நினைத்து பார்க்கிறேன். செந்தமிழே நருந்தேனே, செந்தமிழே நருந்தேனே, செயலனை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தால் நைந்துவோம் என் வாழ்வும் நன்னிலை உனக்கில்லை என்று சொல்லி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முடங்கு என்று சொல்லி, மார்பை துப்பாக்கி காட்டி உடலை இந்த மண்ணுக்கு உயிர்ந்து சென்ற தியாக மரபர்களுக்கு நடைபெறுகிற இந்த வீர வணக்க நாள் ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள். உலகத்தில் எந்த இயக்கத்திற்குமே கிடையாது. மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உலகத்திலேயே மொழிக்காக போராட்டம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சி கொடிக்கும் தாலி கொடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் கழுத்து நரம்புகளால் கடகக்கொடி ஏற்றுகிறான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். கோபம் வராது. கோபம் வந்தால் அவனுடைய நரம்புகளை மீட்டினால் நாதம் பிறக்கும். ஆத்திரம் வராது. ஆத்திரம் வந்தால் அவனுடைய சாம்பலைத்தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் இந்த நீண்ட நெடிய வரலாறு இந்த இந்திய எதிர்ப்புக்கு. நினைத்து பாருங்கள், உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. 300 ஆண்டுகள் கொண்ட ஒரு மொழியை 3000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் மொழியின் மீது திணிக்க முயற்சித்த பொழுதுதான் இந்த போராட்டமே தொடங்கியது. இந்த போராட்டத்திற்காக எத்தனை பேர் உயிர் நீக்கி இருக்கிறார்கள். தாளமுத்து நடராஜன் தொடங்கி சிங்கத்தமிழன் சின்னசாமி, ராஜேந்திரன், கோடம்பாக்கம் அரங்கநாதன், வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பேரும் உயிர் நீத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 500 பேர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ புரட்சிகள் உலகத்திலே நடைபெற்றிருக்கிறது. மொழிக்காக புரட்சி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சி இருக்கிறது, ரஷ்ய புரட்சி இருக்கிறது, எத்தனையோ புரட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் உலகத்திலே மொழிக்காக ஒரு புரட்சி நடந்து 500 பேர் தன்னுடைய உடலை உயிர் நீத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்தில் தமிழுக்கு மட்டும்தான். தாளமுத்து நடராஜன் இறந்து விடுகிறான். அறிஞர் அண்ணா சொல்லுகிறார்கள், தாளமுத்து நடராஜன் இறந்து விட்டார்கள், மொழிக்காக தன்னுடைய உயிரை தந்திருக்கிறார்கள். அவருடைய இழப்பு என்பது என்னுடைய வீட்டில் நடைபெற்ற என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களுக்கு நடைபெற்ற இழப்பை போல் நினைக்கிறேன். அவருடைய கல்லறைக்கு என்னுடைய தலையிலேயே கல்லை சுமந்து செல்கிறேன் என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தாளமுத்து நடராஜனுக்கு கல்லறை கட்டி தடுத்திருப்பார்கள். நினைத்து பார்க்கிற பொழுது எவ்வளவு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஐநா சபையே ஒரு நாள் முழுவதும் ஒத்தி வைத்தார்கள் இந்த போராட்டத்தை பார்த்து. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. யாருமே இல்லாமல் தானாக எழுச்சியாக இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இராணுவத்துக்கு இணையான ஒரு பெரிய போராட்டம். நீண்ட நெடிய வரலாற்றை இங்கே நாசர் அவர்கள் சொன்னதை போல உலகத்தில் தமிழ் மொழிக்கு மாதிரி வரலாறு யாருக்குமே கிடையாது. 30,000 ஆண்டுகள் பேசும் மொழியாக இருந்தது தமிழ். 30,000 ஆண்டுகள் பேசும் மொழியாக, 20,000 ஆண்டுகள் பாட்டு மொழியாக, 10,000 ஆண்டுகள் எழுத்து மொழியாக, 5,000 ஆண்டுகள் இயல் இசை நாடகம் கொண்ட மொழியாக, 3,000 ஆண்டுகள் தொல்காப்பியம் தொடங்கி இன்னா 40, இணைவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, 5 நினைமாலை 40, இப்படி வரலாற்று சங்க இலக்கியங்களை கொண்ட உலகத்தில் இருக்கிற ஒரே மொழி இந்த தமிழ் மொழி தான். உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. இளங்கோவடிகள் பிறந்த போது தமிழ் பிறந்தது. கம்பன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. பாரதி பிறந்த போது தமிழ் பிறந்தது. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. அண்ணா பிறந்த போது தமிழ் பிறந்தது. தலைவர் கலைஞர் பிறந்த பொழுதுதான் அது செம்மொழியாக நமக்கு கிடைத்திருந்தது. எங்கேயுமே முடியாது. இந்த இயக்கத்தை கூலி செய்பவன் திராவிடனாக இருந்தான், குப்பை கூட்டுகிறவன் திராவிடனாக இருந்தான், மூட்டை தூக்குகிறவன் திராவிடனாக இருந்தான், வாழ வீடு கட்டுபவன் திராவிடனாக, காட்டை அழித்தவன் திராவிடனாக இருந்தான். அவர்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் நம்முடைய திராவிட இயக்கம் தோன்றியது. பைபிள் கிறிஸ்தவர்களை உருவாக்கியது. பைபிள் கிறிஸ்தவர்களை உருவாக்கியது. குரான் இஸ்லாமியர்களை உருவாக்கியது. பகவத்கீதை இந்துக்களை உருவாக்கியது. ஆனால் தமிழனை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்தார்கள். 14 வயதில் பால் வடியும் பருவத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா சார்? யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ் கலைஞரவர்கள் தானே அந்த 14 வயதில் இந்தி ஒழிக தமிழ் என்பது. யாரை எப்படி சொல்லணும்? அவரை சொல்ல சொல்ல இணைக்கின்ற ஒரு சொக்க தங்கம் தலைவர்.
தலைவர் பெயரை சொல்ல சொல்ல நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பின் சாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இனிப்பது தான் தலைவர் கலைஞர் என்கிற அற்புதப்பட்ட நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நினைக்க நெஞ்சு நீழ்ந்து போகிறது. திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் செடுஞ்சுடர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நீந்த கருவாய் கற்பகமாய் இன்றைக்கும் நம்மை காத்து கொண்டிருக்கிற அற்புத தலைவன் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி ஒரு வரலாற்றை நீண்ட நெடிய வரலாற்றை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி இந்த இயக்கத்திற்கு அப்படிப்பட்ட தலைவர் இருக்கிற அவரை பற்றி நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். தலைவர் கலைஞரை போல் 2 கோடி பக்கங்கள் தன் கழிகளால் எழுதிய ஒரே தலைவன் உலகத்திலே தலைவர் கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் மட்டும்தான் தாலாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எழுப்பிய அற்புதமான அசதியை என்று சொல்லலாம். அந்த தலைவரை கிடக்கை தானாக விழுக்காது என்று சொல்லி பல்வேறு வகையான நிறைவுகளை எல்லாம் தமிழகத்திலே எத்தனை பேர் போர் தொடுத்திருக்கிறார்கள். அக்பர் போர் தொடுத்தார்கள், அவுரங்கசீப் தமிழகத்தை போர் தொடுத்தார்கள், சந்திரகுப்தன் போர் தொடுத்தார்கள், இந்தியை கொண்டு வந்து தமிழகத்திலே போர் தொடுக்க முயற்சித்தார்கள், முடியவில்லை. அதனுடைய வரலாறு என்பதுதான் திராவிட இயக்கம் தான் இவர்களை எல்லாம் கட்டி காத்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் இந்திய எழுத்துக்களை அழித்துக் கொண்டிருந்தோம். அறிஞர் அண்ணா அவரிடத்திலே எதிர்கட்சிக்காரர்கள் கேட்டார்கள், இந்திய எழுத்துக்களை எல்லா இடத்திலையும் அழிக்கிறீர்களே, ரூபா நோட்டில் இந்தி இருக்குது, அதை அழிச்சிட வேண்டியதானே என்று சொல்லிட்டு அண்ணாவிடத்தில் கேட்டார்கள். அண்ணா சொன்னாரா, அதை கூட நாங்கள் அழிச்சிருவோம், அதில் என்னுடைய தாய்மொழி தமிழ் இருக்குது, அதனால அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னாரா அண்ணா. எப்படிப்பட்ட தலைவன் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான் இந்த மொழி விடுதலை என்பது. அயர்லாந்து நாட்டை சேர்ந்த சின்பின் என்கிற ஒரு இயக்க தலைவன், உங்களுடைய நாட்டுக்கு விடுதலை வேண்டுமா, மொழி வேண்டுமா என்று கேட்டபொழுது எனக்கு விடுதலை மொழிக்குத்தான் வேண்டும் என்று சொன்னான். அப்படிப்பட்ட இயக்கங்கள் இருந்த பெரிய ஒரு நீண்ட நெடிய மொழிக்காக நீண்ட நெடிய வரலாறு உண்டு. கம்சுதோவ் என்கிறவன் ரஷ்ய நாட்டு கவிஞன். அவன் சொல்லுகிறான், நான் இறந்து கிடக்கிறேன், என் முகத்தின் மீது காற்று வீசுகிறது, காற்று வீசுகிற பொழுது அது என் தாய்மொழியாக இருக்கிற பொழுது நான் மீண்டும் உயிர் பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட வரலாறு பாருங்க, எவ்வளவு நீண்ட விரும்பியது. ஜெர்மன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனுக்கு போனோம்னா முதல்ல போன உடனே அந்த நாட்டினுடைய வரலாறை படிக்கணும், அந்த நாட்டினுடைய மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் அந்த ஜெர்மனுக்கு உள்ளே நுழைய முடியும். அதையெல்லாம் பார்த்து தான் நம்முடைய தளபதி அவர்கள் தமிழில் படித்தவன் தாண்டா, தமிழில் படித்தவனுக்கு மட்டும்தாண்டா தமிழ்நாட்டில் வேலைன்னு சொன்னார். வேற எங்கேயுமே கிடையாது, ஜெர்மனியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட பெரிய பல வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருக்கு இருக்கிற மவுசு உலகத்தில் யாருக்குமே இல்லை. இந்த திருவள்ளுவரை உலகம் பூரா தோளில் தூக்கி சுமந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார். 130 ஊழியரை உயரம் கன்னியாகுமரியில் சிலை தலைவர் திருவள்ளுவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். வள்ளுவர் கோட்டம் அமைத்தார்கள். உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் திருவள்ளுவர் என்றே வாழ்ந்து கொண்டு இந்த இயக்கம் திருவள்ளுவரை நிலைநிறுத்தி கொண்டு அவருக்கு காவி உடை அணிஞ்சிடறான். யார் பார்த்தாலும் உடனே ஒரு திருக்குறளை சொல்ல ஆரம்பிச்சிடறான். அது சரியாவே சொல்ல வரல. எப்படிப்பட்டதுப்பா நீதிமொழிப்பா. உலகத்திலே அதிகமான மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் தான். இந்த திருக்குறள் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சோவியத் நாட்டில் கிட்டத்தட்ட பல்லாயிரம் அடிகளுக்கு கீழே ஒரு பள்ளத்தை தோன்றான், 10 நூல்களை உள்ளே வைக்கிறான். ஏன்னா கேட்டால் உலகம் அழிந்து விட்டாலும் கூட அடுத்த தலைமுறை வருகிற பொழுது அந்த நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற சிறந்த 10 நூல்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த 10 நூல்களை தேர்ந்தெடுத்த பொழுது அதில் இருக்கிற முதல் நூல் எதுன்னு சொன்னால் திருக்குறளை உள்ளே வைக்கிறான்பா. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டானே. சென்று அதை அந்த இதை கொண்டு வைக்க மாட்டானே. என்ன காரணம் கொண்டா அது தமிழில் இருக்கிறதுன்றதுக்காகத்தான். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய இதுவே என்னன்னா தமிழில் நமக்கு அது கிடைக்கிறது தான். அப்படிப்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்களில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நெடிய வரலாறு. முதல் தமிழன் தோண்டி தமிழ்நாடு தானப்பா. முதல் தமிழன் தோண்டியது தமிழ்நாடு தான். முதல் பேசிய மொழி தமிழ் தான். உலகத்தில் 6 செம்மொழிகள் இருக்கலாம். 6 செம்மொழிகளுக்கும் 2 மொழிகளுக்கு தான் நீண்ட நெடிய வரலாறு உண்டு. ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். 2க்கு தான் 2000 ஆண்டுகள் வரலாறுன்னு சொல்றான்.
இப்போ பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் அகழ்வாராய்ச்சி தோன்றிய பிறகு தமிழனுடைய வரலாறு பார்த்தா 3500 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லி உலகத்திலேயே மிக மிக நீண்ட மொழி எதுன்னு சொன்னால் நம்முடைய தமிழ் மொழியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய மொழி. இந்த மொழியை காப்பதற்கு உயிர் நீத்திருக்கிறார்கள். டால்ஸ்டாய்க்கு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் சம்பாதித்த ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறார், டால்ஸ்டாயின் பேர் வைக்கிறார் காந்தியடிகள். அப்போ உடனே கேட்டவர் காந்தியடிகள் அப்படி அந்த வீட்டு தோட்டத்துக்கு டால்ஸ்டாயின் பேர் வச்சிருக்கிறோம், டால்ஸ்டாயை கூட்டு வச்சு திறக்கிறதுக்கு காந்தியடிகள் கூப்பிடுறார். அப்போ டால்ஸ்டாய் கடிதம் எழுதுகிறார்கள், எனக்கு நேரம் இல்லை வர்றதுக்கு, என்னுடைய பேரை வச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, எப்படி என் பேரை வச்சிங்கன்னு டால்ஸ்டாய் கேட்குறாரு. அப்போ காந்தியடிகள் சொல்கிறார்கள், டால்ஸ்டாய் அவர்களே, உங்களுடைய நூல்களை அதிகம் படித்திருக்கிறேன், உங்களுடைய செய்திகளை அதிகம் தெரிந்திருக்கிறேன், உங்களுடைய தத்துவங்களை அதிகம் புரிந்திருக்கிறேன், ஆகவே உங்கள் மீது எனக்கு ஒரு பெரிய நாட்டம் உண்டு, அதற்காகத்தான் நான் உங்கள் பெயரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ டால்ஸ்டாய்க்கு மீண்டும் காந்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள், நான் எழுதியது, நான் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் நான் சொன்னதல்ல, இந்தியாவிலே திருக்குறள் என்கிற ஒரு நூல் இருக்கிறது, அதை படித்துத்தான் நான் எழுதுகிறேன்னு சொன்னார். காந்தி எழுதுகிறார்கள் மீண்டும் நான் பிறக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும், நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட இந்த இயக்கத்திற்கு மொழிப்போர் வீரவணக்க நாள் கொண்டாடுவதற்கு உலகத்தில் நமக்கு மட்டும்தான் தகுதி உண்டு, நம்ம இயக்கத்திற்கு மட்டும்தான் தகுதி உண்டு. கல்லூரியில் படிக்கிற பொழுது நாங்கள்லாம் எப்படி நினச்சி பார்க்க முடியாது. இப்படிலாம் இவர் இங்கே இருக்காரு, நம்ம பொதுச் செயலாளர்லாம் பார்த்தோன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், எங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார். அப்போல்லாம் இவர் தான் மாணவர் தலைவர். எங்களுக்கு திமுக என்பது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி நாங்கள்லாம் அப்போல்லாம் சுற்றி வருவோம். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை கட்டி காத்த அந்த பெருந்தகை அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கே நம்முடைய அருமை சகோதரர் ஆவடி நாசர் அவர்கள் ஏற்பாடு செய்து கலந்து கொள்ள வைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.